வாங்க சந்தியா அவர்களுக்கு நல்ல உற்சாகமான கரகோஷம் கொடுங்க. தாத்தாவின் மூக்கு கண்ணாடியை உடைத்த பேரன், தாத்தாவின் மூக்கு கண்ணாடியை உடைத்த பேரன் தாத்தாவிடம் சென்று சாரி தாத்தா என்றான். கழுத்து வரைக்கும் கம்பளியை போற்றிய அம்மாவை பார்த்து தேங்க்ஸ் மம்மி என்றான். காலேஜுக்கு போய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டேடா மச்சான் அப்படிங்கிறான். எல்லாம் முடிந்து வீடு திரும்பும் வேளையில் சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய முள் அவனுடைய காலில் குத்துது. அம்மான்னு சொல்றான். குத்தியது முள்ளில்லை, குத்தி காட்டியது நம்முடைய தமிழ். அப்பேற்பட்ட தமிழுக்காக கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு நடுவர் அவர்களே, நான் மேடை ஏறுற வரைக்கும் நீங்க எனக்கு என்ன தலைப்பு கொடுத்தீங்க? தித்திக்கும் பொங்கல்னு கொடுத்தீங்க. இத்து போன செங்கல். நான் வந்து பக்கம் பக்கமா எழுதிட்டு வந்தேங்க. எல்லாத்தையும் அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். இல்ல இல்ல, நீங்க எப்பயுமே எனக்கு துரோகம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இது மட்டும் கட் பண்ணி யாரும் இதுல யூடியூப்ல போட்டு விட்டுறாமா? சந்தியாவுக்கு துரோகம் செய்த மதுரை முத்து. நான் எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் வந்து சாட்சி சொல்வேன். நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. சென்னையில இருந்து நான் கிளம்புற வரைக்கும் நீங்க வந்து தித்திக்கும் பொங்கல்னு தலைப்பு கொடுத்துட்டு இங்க வந்து மாத்திரீங்க. ஒரு பாயிண்ட் என் மண்டக்குள்ள உட்கார மாட்டேங்குது. எப்ப எப்படி யோசிச்சாலும் அரண்டு புரண்டு படுத்து பிறண்டாலும் அந்த பக்கம் தான் யோசிக்கணும்னு தோணுது. சரி, இப்ப அந்த பக்கத்துக்கே நீ சப்போர்ட் பண்ணி பேசு. சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. இந்த இப்படி திண்டாடக்கூடிய இந்த கொரோனா காலகட்டத்துல கூட இத்தனை உறவுகளை சேர்த்து உங்கள் முகத்துல புன்னகைய வர வச்சிருக்காங்களே, அப்ப இந்த பொங்கல் இந்த வாழ்க்கை எங்களுக்கு தித்திக்கிற பொங்கலா தானே நீங்க மாத்தி கொடுத்துருக்கீங்க. அதனால தித்திக்கும் பொங்கலேன்னு நீங்க சரியான முறையில் தீர்ப்பு கொடுத்துருங்க என்று சொல்லி நீங்க 6 மணிக்கு மேடை ஏத்துறேன்னு சொன்னீங்க. மணி இப்ப என்ன ஆகுது? இப்ப என்ன 9:45 என்ன மேடை ஏற்றி வச்சிருக்கேன். காலையில் நான் 7 மணிக்கு ஷூட்டிங் போனோம். நீங்க 1 மணி நேரம் பேசினா போதும் 1 லட்ச ரூபாய் நான் கேட்டேன். 50,000 ரூபாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மான்னு சொன்னாரு. நானும் 50,000 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டு பேச வந்தேன். தண்ணி எடுங்க, படபடன்னு வருது. பேமெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் எது வேணா நடந்துட்டோம். ஐயா, உன்னைய மாதிரி 4 பேர் வந்தா போதுமா? என்ன தொடர்ச்சி அட்டாக் 1 லட்சம் குப்புன்னு நின்றுச்சம்மா. சரி, போனா போது நீங்களும் அரண்டு பிறண்டு அழுதிங்களேன்னு சொல்லி 50,000 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டு நான் இந்த மேடை ஏறுறேன். என்ன 9:45 நீங்க ஏத்துறீங்க. அதனால பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸ்டாப் இட் யுவர் ஆனர். தண்ணி வேணா, பால் டாய்லெட்டியா குடிச்சிட்டு பாரு. இனிமேல் மனுஷன் வாழ்ந்து என்ன? அதனால நீங்க அவர்கள் பக்கமே தீர்ப்பு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி தயவு செய்து அனைவரும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 50,000 கேட்குற 1 லட்சங்கிற அப்படி என்னதான் பேசுறீங்க? நாங்கள் ஆவலா இருக்கோம். 1 லட்சத்துக்கு என்னதான் நீ பேசுவேன்? வந்ததுக்கு ஒரு கவிதை நான் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிடல போதும். அதை எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட வேண்டியானே. இல்ல, நானும் பாக்குறேன். சும்மா இப்படி எல்லாம் பேசிட்டு போய் உட்கார்ந்துறவன் நினைச்சீங்களா? கேட்கறவன் கேனையா இருந்தா கேன்சர் பேஷண்ட்டுக்கு கேசரி பவுடர் தான் ட்ரீட்மெண்ட்னு சொல்லி உட்கார்ந்துருவாங்க போல இருக்கு 3 பேரும். வந்ததுல இருந்து என்ன தித்திக்கும் பொங்கல் தித்தி, அவரே சுகர் பேஷண்ட். சும்மா தித்திப்பை பத்தி பேசிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன இது கொடுமையான ஒரு விஷயமா இருக்கு? ஏன் மெடிக்கல் சர்டிபிகேட்ல எங்க மேடம் வந்தீங்க? இதுல வேற அன்னபாரதி அக்கா கோவில்பட்டியில இருந்து அல்வாவையும் அருவாவையும் கூட்டிட்டு வந்துட்டு நாங்க வந்து எங்களுடைய கணவர் எல்லாம் மாமான்னு கூப்பிடுறோம். மாமான்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அந்த மீசக்கார அங்கிள் கையை தட்டுறாரு. மாமான்னா என்ன அர்த்தம்? எதுக்கு பல்ல காட்டுறீங்க? மாங்காய் மடையன்னு அர்த்தம். அது தெரியாம மாமான்னு சொன்னே கை தட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அவர் ஒரு ஆள் தான் கை தட்டினாரு, நீ அதுவும் போச்சா உனக்கு? அடுத்து அந்த அக்கா தான் கல்யாணம் ஆனவங்க. ஏதோ ஒரு காதல் கிளுகிளுப்புல வந்து பேசிட்டு போயிட்டாங்க. அடுத்து நர்மதா, நீ நல்லா தானமா இருந்த, ஏன் கூட தானே வந்த, லிஃப்ட் கேட்டு என் பக்கத்துல தானே உட்காந்துட்டு வந்தேன். போன் எடுத்தா குட்டக மண்டக திட்டு. இங்க வந்து நல்லவெம்பாவில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஏய், நீ எல்லாம் என்ன லூசு, 2000 என்ன அனுப்பாம இருக்கா? கட் பண்ணா விவேகானந்தர் ஒரு சபையில என்னங்க பேச்சுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கு. அந்த புள்ள நல்லா தாங்க வந்துச்சு. அந்த அண்ணில உட்கார்ந்துட்டு இருந்து என்ன பேசுது ஏது பேசுது அந்த புள்ளைக்கே தெரியல. பாவம், யார் பெத்த புள்ளையோ. அந்த அம்மா வந்து தங்கம் என்ன தெரியுமா, உங்களுக்கு ஒரு துன்பம்னா நாங்க அப்படியே தங்கத்தை அள்ளி தருவோம். உடனே அந்த கணவன் சொல்வாரா, நீயே ஒரு தங்கம், உனக்கு எதுக்குமா தங்கம்? என்ன இது, என்ன டயலாக்? எந்த சீரியல் இந்த டயலாக்லாம் வருதுமா? நான் கேக்குறேன். இந்த டயலாக் தான் 50,000 பேமெண்டா? மரியாதை 20,000 நீ எங்களுக்கு கொடுத்துட்டு போ. என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். இது இருங்க நடுவரே, முழுசா வரேன் நானு. இதே மாதிரிதாங்க ஒரு டயலாக் எங்க வீட்டு பக்கத்துல நடந்துச்சு. ஒரு அம்மா, அந்த கணவர் வந்து வேக வேகமா ஷேவ் பண்ணிட்டு இருக்காரு. மனுஷன் ஷேவ் தான் பண்ணாரு, மிக்சர் பண்ணலையா? எந்த ஃபிகரை பாக்குறதுக்காக ஷேவ் பண்ணாருன்னு தெரியல, அவ்வளோ அழகா பண்ணிட்டு இருக்காரு. இந்த அம்மா போச்சு, நம்ம நர்மதா பாணிலே போயிருக்கு. ஏங்க இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பார்த்தீங்களா? பார்த்தேன்டி. அதுல 10வது பக்கத்தை பார்த்தீங்களா? பார்த்தேன்டி. என்ன போட்டிருக்கு? அட என்ன போட்டிருக்கு நீயே சொல்லு. இல்லை, இன்னைக்கு தங்கத்தோட விலை கிராமுக்கு 100 ரூபா குறைஞ்சிருக்கான் அப்படின்னுச்சு. அதுக்கு என்ன, ஏதாவது ஒரு 2 சவரம் எடுத்து தாங்களேன்னு. உடனே அந்த மனுஷன் எல்லாத்தையும் எடுத்து வடிச்சிட்டு, எந்த பேப்பர் படிச்சு?
இன்னைக்கு பேப்பர் தாங்க. எத்தனாவது பக்கம் சொன்னேன்? 10வது பக்கங்க. அதே பேப்பரில் 3வது பக்கத்தை எடுத்து பாரு. தங்கம் கேட்ட மனைவி கொடூரமாக குத்தி கொலைன்னு இருக்கு. அவன் தங்கம் கேட்கறதுல பிரச்சனையா பாடுபட்டு இருக்கான். இதுல கணவன் மனைவி உறவு அப்படி மேலோங்கி இருக்கான். மனுஷனுங்க இந்த உலகத்துல 2 ரகம் தாங்க. ஒன்னு ஏழை, இன்னொன்னு பணக்காரன். ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். பணக்காரனுக்கு வருமான வரி சோதனை, ஆனா ஏழைக்கு வருமானமே ஒரு சோதனைங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் என்ன பண்றதுன்னே தெரியாம அவன் திண்டாடிக்கிட்டு இருக்கிறான். எங்களை மாதிரி செங்கல் மாதிரி உட்காந்துட்டு இதுல எங்க தித்திக்கும் பொங்கலா எங்களால மாற்ற முடியும்? ஏழைக்கும் பணக்காரன் இன்னொரு வித்தியாசம் இருக்குமா? எதை சாப்பிடுவான் இப்படி செலக்ட் பண்ணி சாப்பிட்டா அவன் பணக்காரன். 10 வீட்டில் கலெக்ட் பண்ணி சாப்பிட்டான்னா அவன் ஏழை. அதான் இங்கிலீஷ் காமெடி. சரி, நான் வெளிநாட்டில் சொல்லிக்கிறேன். ஒரு ஆன்ட்டி வந்தாங்க. அந்த ஆன்ட்டியும் திரும்ப எங்கள் அப்பாவை பார்த்து கேட்டுச்சு, பொண்ணு என்ன பண்ணுறா? இந்த மாதிரி விஜய் டிவியில் சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. வேற என்ன பண்ணுறா? இப்போ கூட பட்டிமன்றத்துக்கு தான் அறிவாளியான நம்மளுடைய நடுவர் மதுரை முத்து அவர்களுடைய பட்டிமன்றம். அப்படி பேச வாய்ப்பு இல்லை. நீங்கள் வரும்போது அப்படியே பேசுகிறீங்க. நான் கூப்பிட்டுருக்கேன், கத்துவேன் டயத்துக்கு போகலன்னா. இந்த சார் நல்லா இருக்கீங்களா சார், புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். நிஜமா வேற என்ன வேலை பார்க்குறாங்க? இல்லைங்க, அவங்க சொற்பொழிவுலாம் ஆற்றுவாங்க, தொகுப்பாளர்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய டீ காப்பி ஆத்தியாம நான் பார்த்துருக்கேன், சொற்பொழிவு ஆத்தியா. அவங்க வந்து தொகுப்பாளர் இதெல்லாம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. ஓ, பேசுவாங்களா மைக்கில்? நல்லா பேசுவான் என் பொண்ணு அப்படின்னு எங்கள் அப்பா காலர்லாம் தூக்கி விட்டுட்டு கெத்தாக சொல்லிட்டு இருந்தார். அந்த அம்மா ஒரே வாரத்தில் முடிச்சு விட்டு போயிடுச்சு. வாய வாடகைக்கு விடுறதுக்கு உன் பொண்ணை விட்டுருக்கேன் அவ்வளோதானே அப்படின்னுச்சு. ஏங்க, நான் ஒரு பெரிய பேச்சாளருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட இங்கே வாய்ப்பு இல்லாமல் போயிட்டுருக்குங்க. இருக்கக்கூடிய சந்தோஷத்தை கூட அந்த நிமிடங்களில் நாம் பறித்து கொண்டு இருக்கிறார்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் அப்படிங்கிறது தாங்க எங்களுடைய வாதமே நடுவர்களே. இன்னைக்கு மொத்தமாக இத்தனை பேர் உட்காந்துருக்கோம்ல, உங்களுடைய எண்ணங்கள்லாம் எதுவாக இருக்கும்? மிஞ்சி போனால் என்னவா இருக்கும்? எனக்கு பானிபூரி சாப்பிடணுங்கிறதாங்க ஒட்டுமொத்த ஆசை. இல்லை இல்லை, அவங்களுடைய ஆசை பூரா வேகமாக பட்டிமன்றத்தை முடிச்சா நல்லா இருக்கும். அப்படிலாம் இல்லை, என்ன சாப்பாடு ஆறி போய். நான் பேசுறது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க கையை தட்டுங்க பாப்போம். ஜெயிச்சிட்டோம் நடுவர். கை தட்டுறது சந்தோஷமா கை தட்டுங்க, கை தட்டுங்க. முடிங்க. கேட்கலையா? எனக்கு அது கேட்காதா? எங்க நடுவருக்கு கொஞ்சம் சத்தமா கை தட்டுங்க பாப்போம். ஓகே, சாப்பாடா கேட்குது நடுவர்களே. இன்னைக்கு எனக்கெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு ஆசை என்னன்னா பானிபூரி சாப்பிடணும், பாவு பஜ்ஜி சாப்பிடணும். இதை தாண்டி பெரிய ஆசைன்னு எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்த மக்களுடைய எண்ணங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய சந்ததியினுடைய எண்ணங்களும் குறிக்கோள்களும் எதை நோக்கி தெரியுமா போயிட்டு இருக்கு? 4 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், 3 அறை வைத்த வீடு, 2 பிள்ளைகள், 1 மனைவி. இது தாண்டா வாழ்க்கைன்னு ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்ந்து வாழ்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் இன்றைக்கு திக்கு முக்காடும் செங்கல்களாக மாறி போயிடுச்சுங்க. நாங்கெல்லாம் மாறிட்டோம். அதுதான் எங்களுடைய வருத்தமே நடுவர்களே. இந்த கணவன் மனைவி உறவை பற்றி பேசும்போது அழகா குழந்தை தாலாட்டு அதை பற்றிலாம் பேசினாங்க. கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனால் எங்களுடைய மகாராஜன் அப்பாவுக்கும் எங்களுடைய அண்ணனை பற்றி கேட்டாதான் தெரியும் மனைவி கிட்ட அவங்க படுற பாடு என்னன்னு. நானும் அன்னபாரதி அக்கா கணவனை பற்றிலாம் இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு திருநெல்வேலி பக்கம் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு பக்கம் போகிறேன். அக்காவோட வீட்டுக்காரர் இருக்காருல்ல எங்கள் மாமா, அவர் கையில் ஒரு கட்டு காலில் ஒரு கட்டு கட்டிட்டு திண்ணை மேலே உட்காந்துட்டு இருந்தார். என்னென்ன உடம்பெல்லாம் கட்டாக இருக்குது, என்ன பலமான அடியா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அன்னபாரதி அக்கா அடிச்சிட்டோமா அப்படின்னாரு. என்னம்மா சொல்கிறீங்க? மேடையாக புருஷன் கணவன் கண் கண்ட தெய்வம் புண் கண்ட புண்ணு அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே, என்ன சொல்கிறீங்க மாமா அப்படின்னு. இல்லைம்மா, ஏம்மா அடிக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கும் ஒரு டயலாக் வச்சிருக்காமா. என்னம்மா சொன்னாரு? கட்டிக்கிட்ட புடவையும் கட்டின புருஷனும் ஒன்று தான், 2த்தையும் அடிச்சுதாம்மா துவைக்கணும், இல்லைன்னா ஒன்றுமே சரியா வராதுன்னு சொல்லிட்டாமான்னு அந்த அடி போட்டு பெரட்டி எடுத்துட்டு மாசானா ஜிஹெச்சுக்கு அவர் பில்லு கட்டிட்டு இருக்காரு. இதில் இந்த அம்மா வந்து கணவனை பற்றி வேற அதிகமாக பேசிட்டு போய் உட்காந்துருக்காங்க நடுவர்களே. ஜிஹெச் பில்லு 2ஆம் தேதியே கட்டிட்டீங்களா? இதெல்லாம் அங்க நடந்துச்சா? உன் ஸ்கிரிப்ட்ல வச்சிருக்கியா? சும்மா ஏத்தி விடுவோமே. அடுத்து காதல்னு வர பேசுனாங்க நடுவர்களே. சந்தியான்னு பேரை வச்சு நான் காதலை பத்தி பேசாம போனா நல்லா இருக்காது. கண்டிப்பா இந்தியாவுல பிறந்த சந்தியா. ஆமா, அந்த இப்ப வந்தனே அந்த ப்ளூ கலர் சட்டை அங்கிள் என்ன பார்த்து ஒரு கவிதை சொன்னாரு. சாரி அங்கிள், இன்னைக்கு நீங்க தான் மாட்டீங்க. அவரு நேரா வந்து என்கிட்ட சொன்னாரு, அகில பாரதம்னா இந்தியா, அழகான பொண்ணு தான் இந்த சந்தியா அப்படின்னு சொல்றாரு. ஒரு அளவுதான் நடுவுல காதலை பத்தி பேசினாங்கல்ல. காதல்னா என்ன பாருங்க, இன்னைக்கு பூரா இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல முதல் கொஸ்டின் வரும். காதல்னா என்ன? நீ தானே 1 ரூபா வச்ச சம்பளம் கட்ட, நீ சொல்லு. எங்கள்கிட்ட போய் கேட்குற. அடி வயிற்றுல இருந்து ஃபீல் பண்ணி காதல் சொல்லுங்க. என்ன எரும மாடு அடி வயிற்றுல நீ தான் ஃபீலிங்ஸ். காதல்னா என்னங்க?
மாநாடு படத்துல கூட காதல்னா என்னன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஊர் ஊரா பட்டிமன்றம் பேசுற உங்களுக்கு கூட காதல்னா என்னன்னு தெரியாது. நான் சொல்றேன், மைண்ட்ல வச்சுக்கோங்க. காஸ்ட்லியான சரக்கு டம்ளர்ல ஊத்தி குடிக்கிறதுக்கு பேர் காதல் இல்லைங்க. மட்டமான சரக்கா இருந்தாலும் மனசார ஏத்திக்கிட்டு குடிக்கிறதுக்கு பேரு தாங்க காதல். அப்பேற்பட்ட காதல கூட இன்னைக்கு மனுஷ இளைஞர்கள் அப்படி திக்குமூடாடிட்டு இருக்காங்க. இதை நாவு பொடுத்தவும் கிளம்பிட்டார். அவர் வாட்டு உட்கார்ந்தார். ஆமா அது ஒண்ணு இருக்குல்லன்னு எந்திரிச்சு போயிட்டார். இல்ல ஏன் எந்திரிச்சு போனா காதலிய பாக்குறதுக்காக அவர் எந்திரிச்சு போயிருக்காரு. ஏமா அவர் போற சுகர் மாத்திரை போறக்கா போறாருமா. அப்பேற்பட்ட காதல் கூட இன்னைக்கு மனச பார்த்து வர்றது இல்லைங்க, பர்ஸ பார்த்து வருதுங்க. அதையும் தாண்டி வாழ்க்கையில ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நம்மள தாங்கி பேலன்ஸ் பண்ணுவானான்னு பார்த்து வர்றது இல்லைங்க. பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து காதல் வருதுங்க. அப்பேற்பட்ட காதல் கூட அன்றைக்கு இருந்த மாதிரி ஆலமரத்தடியில உட்கார்ந்த அழகான காதல் கூட இன்னைக்கு மறைஞ்சு போயிட்டு இருக்கே. இதுல எங்க இருந்து தித்திக்கும் பொங்கலா மாறிடுங்கிறது தான் என்னுடைய கேள்வியை நடுவர்களே. இந்த பெரியவங்கலாம் விட்டுருங்களேன், இந்த குட்டீஸ் 3 பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க, இந்த 4-5 பேர் உட்காந்துருக்காங்க. யார்கிட்ட வேணா பேசிடலாம், ஆனா அந்த குட்டீஸ் கிட்ட மட்டும் பேசவே முடியாது. நான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சர். அப்படியா? ஆமா. எங்க ஒரு 2 வார்த்தை கண்டினியூ பேசி பாப்பா. I am suffering from fever. I have stomach pain. Please give me 1 day leave. நல்ல மனப்பாடம். ஆபாடா. நல்லா ஊரை விட்டே கிளம்பிட்டார். இனிமேல் இவங்க பட்டிமன்றத்தை பார்க்கணுமாடா கேட்டாரா? நெவர் அப்படின்னு போயிட்டார். நான் ஒரு இங்கிலீஷ் மிஸ்ஸுங்க. நான் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு வேகமா நடந்து போயிட்டே இருந்தேன். அந்த நேரம் பார்த்து தமிழ் வாத்தியார் இப்படி வண்டியில கிராஸ் பண்ணார். அந்த தமிழ் வாத்தியார் வண்டியில லிஃப்ட் கேட்டு சீக்கிரம் போயிட்டா ஸ்கூலுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வாத்தியார் வண்டியில உட்காந்துட்டு போறேன். கேட்டை கிராஸ் பண்ற நேரம் பார்த்து ஒரு 4-5 பசங்க கேட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்தாங்க. என்னை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் அந்த தமிழ் வாத்தியார் வண்டியில உட்காந்துட்டு பார்த்து போனதை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? பாரா தமிழ் இங்கிலீஷ் எப்படி தள்ளிட்டு போகுது அப்படின்ட்டாங்க. நல்ல வேலைக்கு பசங்க அங்கே உட்காந்தாலும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். குட்டி பசங்க ஒரு இதில் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு பையன் காலை சொரிஞ்சான். அங்கிள் நீங்கள் எங்கள் அப்பா மாதிரியே பேசுகிறீங்க. எனக்கு படபடன்னு வந்துச்சு. உங்கள் அப்பா அவ்வளோ ஜோக்காக பேசுவாரா? இல்லை உங்களை மாதிரி தான் வீட்டில் உளறிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு. அவன் நைட்லாம் முழுத்துக்கு வருமா, அதனால் அவனை தூரமாக உட்கார வச்சு ரொம்ப சந்தோஷம் தான். ஆமாம். இந்த லாக்அப்க்கும் லாக்டவுனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. ஒருத்தரை தூக்கி உள்ள போட்டால் அது லாக்அப்பு, ஒட்டுமொத்தமாக ஊரையே உள்ள தூக்கி போட்டால் அதுதான் லாக்டவுனு. அந்த லாக்டவுனில் யார் கஷ்டப்பட்டாங்களோ இல்லையோ குழந்தைகள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க நடுவர்களே. நல்லா யோசிச்சு பாருங்க. மண்ணோடு விளையாடுகிற குழந்தைகளை காட்டிலும், மண்ணில் வீடு கட்டி விளையாடுகிற குழந்தைகளை காட்டிலும் அந்த வீடியோ கேமில் விளையாடுகிற குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிஜமாவே பார்க்க பாவமா இருக்குங்க. காலையில தூங்கி எந்திரிச்சோனே ஃபோன். இதுல எங்க இருந்து நாங்க தித்திக்கிற வாழ்க்கையா மாத்தி அமைச்சுக்க முடியும்? அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா குழந்தைங்களாம் ஒன்னா சேர்ந்து விளையாடிட்டு இருப்பாங்க, தெருக்கள் எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த உலகத்துல எத்தனையோ விளையாட்டு இருக்கலாங்க, உலகத்துல எத்தனையோ விளையாட்டுகள் இருக்கலாம். ஆனால் தமிழர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டில் அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்குங்க. இந்த தாயம் எல்லாம் விளையாடி பார்த்திருக்கீங்களா? எத்தனை பேர் தாயம் விளையாடி இருக்கீங்க? அந்த தாய விளையாட்டில் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம தமிழன் எப்படி ஒரு படைப்பை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். தாயம் விளையாடும் போது காய்களை வெட்டி வெட்டி வெளியே வீசுவாங்க. ஆனால் அந்த தாயம் விளையாட்டில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எந்த இடத்தில் உன்னை வெட்டி எரிய வெளியே வீசப்பட்டாலும் மீண்டும் தொடங்கிய அதே இடத்திலிருந்து நம்மளுடைய ஆட்டத்தை தொடங்குவோம். அதுதான்டா வாழ்க்கை. எத்தனை பேர் நம்ம தூக்கி எரிஞ்சாலும் நம்ம மேலே வரணுங்கிறது சொல்லி கொடுத்தது அந்த தாயம்ங்க. நொண்டி எத்தனை பேர் விளையாடிருக்கீங்க? பொதுவாக பெண்கள்லாம் நிறைய பேர் நொண்டி விளையாடுவாங்க. நொண்டி விளையாடும் போது ஒரு காலை மேலே தூக்கி ஒரு காலை கீழே வச்சுட்டு நொண்டி விளையாடுவாங்க. அதில் நம்ம தமிழன் சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எவ்வளவு சமமாக நம்மளுடைய பார்வை இல்லைனாலும் உடல் அளவிலும் மனதளவிலும் நம்மளுடைய நிலைப்பாடு சமமாக இல்லாத பொழுது அதையும் சரி செய்து வெற்றியை நோக்கி நாம் நகர வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்தது நம்மளுடைய நொண்டி நடுவர்களே. பரமபதம்னு ஒரு விளையாட்டு இருக்கு. அந்த பரமபதம் என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தது? வாழ்க்கைனா இன்பம் துன்பம் இரவு பகல் ஏற்றம் இறக்கம் எல்லாம் கலந்தது தாண்டா. அதையும் எதிர்த்து போராடக்கூடிய மனப்பக்குவம் ஒவ்வொரு மனுஷனுக்கிட்டையும் இருக்கணும்னு சொல்லி கொடுத்தது அந்த பரமபதம் நடுவர்களே. இப்படி விளையாடும் விளையாட்டுகளில் கூட அத்தனை ரகங்களை வைத்து சொல்லி கொடுத்தது நம்மளுடைய தமிழ் மக்கள். ஆனா இன்னைக்கு அது எல்லாத்தையுமே இழந்துட்டு வீடியோ கேம்ல வெட்டுறது குத்துறதுன்னு ஒரு விளையாட்டு இருக்கு. ஒரு பையன் விளையாடிட்டு இருக்கான் நடுவர்களே. அதை பார்க்கும்போது மனதெல்லாம் அவ்வளோ பதப்பதுக்குது. வருங்கால நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்காங்க நினைச்சு பார்க்கும்போதே அவ்வளவு ஒரு பதப்பதப்பா இருக்குங்க. ஏன்னா அந்த விளையாடிட்டு இருக்கான்.
ஒரு மனுஷன் மாதிரி ஒரு உருவம் வந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அமுக்குறான் அமுக்குறான் அமுக்குறான், வேகமாக அந்த உருவம் ஓடிக்கிட்டே இருக்கு. எதிரில் யாரோ ஒருத்தவங்க வராங்க, அவனுடைய கையை வெட்டினா 100 கோல்டு காயின். நல்லா கவனிங்க மக்களே, அந்த கையை வெட்டினா 100 கோல்டு காயின், காலை வெட்டினா 200 கோல்டு காயின். அதையே தலையே வெட்டி சாச்சோன்னா 1000 கோல்டு காயின்னு சொல்லி முதல் லெவலை கிராஸ் பண்ணி 2வது லெவலுக்கு நம்ம மாறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த வீடியோ கேமில் பதிவிறக்கம் செய்து அது இன்றைய பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் சற்று யோசித்து பாருங்கள். ஒன்றை உருவாக்கினால் தான் வெற்றி என்ற நிலையை மாற்றி ஒன்றை அழித்தால்தான் வெற்றி என்ற நிலைப்பாட்டிற்கு நாம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு கேள்விக்குறியாகி ஆகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எங்களுக்கு தித்திக்கும் பொங்கலேன்னு பேசுறதுக்கு மனம் வரவில்லை என்று சொல்லி இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். எதில் இன்பம்? எதில் இன்பம்? ஒரு மனுஷனுக்கு பொருளை கொடுக்கறதுல இன்பமா, இல்ல பொண்ணை கொடுக்கறதுல இன்பமா, இல்ல லட்சக்கணக்கான பணங்களை சேர்த்து வைத்து கொடுப்பதில் கிடைப்பது இன்பமா? இல்லை, யாரோ முகம் தெரியாம, உறவுன்னா என்னன்னு தெரியாம, இப்படி நான் உள்ள வரும்போது யாரோ ஒருத்தவங்க என்னை பார்த்து நீ நல்லா இருப்பன்னு சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்கள், அதுதான் இந்த உலகத்திலேயே எண்ணில் அடங்காத எடை போட முடியாத ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை தான் இன்றைய மக்களிடத்தில் எங்களுக்கு வேண்டும் என்பதை இங்கு பதிவு செய்துவிட்டு, அந்த பதிவு வரும் வரை எங்களுடைய வாழ்க்கை, இன்றைய மனிதர்களுடைய நிலைப்பாடு தித்திக்கும் பொங்கலாக இல்லை, திக்குமுக்காடும் செங்கலாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஐயா மகாராஜன் அவர்கள் உங்களை நல்ல வகர் ஒழுங்க சிரிக்கவும் சிந்திக்க வைக்க வர்றாரு. இன்றைய வாழ்க்கை என்பது இனிக்கும் பொங்கல் கிடையாதுங்க, இத்து போன செங்கல் தாங்க. பாருங்கள், எங்களை பாருங்கள், செங்கலுங்க இத்து போய் பார்த்துருக்கீங்களா? எங்கள் தலைப்பில் அப்படிலாம் வரும். வாங்க சார், மகாராஜன் சார். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை, ஒன்றும் நடப்பதில்லை. அம்மா சகோதரி பாரதி என் சகோதரி தான் அருமையாக சொன்னாங்க. கணவன் தான் மனைவியின் மடியில் தவழ்ந்த முதல் குழந்தைன்னு. நான் போய் நேற்று என் பொண்டாட்டி மடியில் படுக்கிறேன், விரட்டி விரட்டி விடுறாம்மா. நான் தானே குழந்தை, சத்த நேரம் இருக்கட்டும்னு விடலாம்லங்க, விட மாட்டேங்கிறேன். ஆனால் உண்மையிலே நாங்கள் இத்து போன செங்க தான். ஆனால் உண்மையிலே இனிக்கும் பொங்கல் தான். அது நடுவில் ஒரு பொங்கல் போன மாதிரியே ஒரு ஆளை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கல, பரவாயில்ல, அது நல்லா, அமைப்பு நல்லா இருக்குது. ஏன்னா காலம் மாறிடுச்சு, மனுஷன் மாறிட்டான். ஒரு காலத்தில் கோழி கூவுச்சுன்னா விடிஞ்சிருச்சுன்னு எந்திரிச்சான். இப்போ கோழி எத்தனை மணிக்கு கூவுது? பகல் 10 மணிக்கு கூவுது, மத்தியானம் 2 மணிக்கு கூவுது, சாயந்தரம் 5 மணிக்கு கூவுது. கூவ வேண்டிய விடிய காலம் 5 மணிக்கு கூப்பிட அடிச்சா அது தூங்குது, மனுஷன் எந்திரிச்சு வேலைக்கு போகிறான். அதுவும் பாருங்க, காலையில் பீச் ரோட்டில் பெரிய பெரிய மனுஷன் பூரா வாக்கி போகிறாங்க. கை பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் போயிட்டு வருது, வேகு 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 வேகுன்னு போகிறான். என்ன வேகமாக போறிய போலேன்னா டாக்டர் போயிடும்னு சொல்லிட்டாரு. எந்த டாக்டர் சொன்னார்? அந்த டாக்டர் இருந்தால் பின்னாடி தான் வர்றாரு. எல்லாம் திகுத்துக்குன்னு போகிறான். என் மச்சான் 120 கிலோ இருக்காங்க, 6 மாதமாக வாக்கிங் போகிறான், இது வரைக்கும் 1 கிலோ கூட குறையலைங்க. ஏன்? இவன் வாக்கிங் கிளம்பையில் 200 பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க. 5 நிமிஷம் நடக்க வேண்டியது, 4 போண்டா வாங்கி திங்க வேண்டியது, 5 நிமிஷம் நடக்க வேண்டியது, காக்குள்ள மிச்சரை வாங்கி திங்க வேண்டியது. அவனுக்கு எப்படி உடம்பு குறையும்? சரின்னு வீட்டு மேலே மொட்டை மாடியில் 8 போட்டு கொடுத்தேன். அவன் சொல்கிறான் 8 எனக்கு ஆகாது அப்படிங்கிறான். சிலர் இந்த 8 ஒத்துக்கிற மாட்டாங்க. என் பொண்டாட்டி 8ஆம் நம்பர் ரூம்லேயே தங்க மாட்டேங்கிறா. பிளாட்டு வாங்க போனால் 8ஆம் நம்பர் பிளாட்டு வேணாங்கிறா. 8 ஆகாதுங்கிற. நான் சொன்னேன், அடியே கண்ணதாசன் 8ஆவது தாண்டி பிறந்தாருங்கிறேன், அவர் செத்துட்டார் அப்படிங்கிறான். எம்ஜிஆருக்கு 8 தாண்டி பிடிக்கும், அவர் பிள்ளை இல்லை அப்படிங்கிறான். கிருஷ்ண பரமாத்தா 8ஆவது தாண்டா, அவர் போயிட்டார் தெய்வம் அப்படிங்கிறான். 8 ஆகாது. இந்த பெண்களுக்கு 8 ஆக மாட்டேது. ஆனால் 1 பவுன் நோய்க்கு இருக்கிறாங்கன்னா அதை மட்டும் வாங்கி மாட்டிக்கிறாங்க. இதை மட்டும் ஒத்துக்கிறாங்களா இல்லையா? இல்லை, 8 ஆகாது, துட்டுனா கொண்டாங்க, அது மட்டும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. அதுவும் இந்த கொரோனா காலத்தில் இப்போ பூரா எல்லாம் சமூக இடைவெளி வேணுங்கிறாங்க. என் பொண்டாட்டி இட்லி சுட்டா, ஒரு ஈட்டில் எத்தனை இட்லி சுடலாம்? அது ஆம்லெட் கேளுங்க, லேடிஸ் கேட்பான், ஏமா ஒரு ஈட்டில் எத்தனை இட்லி சுடலாம்? இது குக் பண்ணி சாப்பிட்றாள் கிடையாது, குக் பண்ணி சாப்பிட்றாள். 7 இட்லி. ஏமா ஒரு இட்லி எத்தனை இட்லி சுடலாம்? 10 இட்லி. அவங்க சட்டி இந்த அம்மா
இந்த அம்மா 7 இட்லி, அந்த அம்மா 4 இட்லி, இந்த அம்மா 4 இட்லி 3 இட்லி, அந்த அம்மா 10 இட்லி. அவங்க சட்டி பெரிய சட்டி போல இருக்கு, சுட்டுட்டு போறாங்க. நம்மளுக்கு என்ன இருக்கு, இட்லி சட்டிக்கு தகுந்த மாதிரி சுடுவாங்க. ஐயா அவங்க 7 இட்லி 4 இட்லி சொல்லி சுடுறது இல்ல, சாப்பிடுறதா. அவங்க 10 இட்லி சாப்பிடுறாங்க. ஒரு ஈட்டுல 10 இட்லி சுடலாம். ஆனா என் பொண்டாட்டி 4 இட்லி தான் சுடுறா, அதுக்கு மேல சுட மாட்டேங்கிறாங்க. ஏன்டின்னு கேட்கிறேன். நான் சமூக இடைவெளி விட்டு மாவு ஊத்துறோம்னு ஒரு குழி விட்டு ஒரு குழி மாவு ஊத்திருக்கேன் ஐயா. சாம்பார் வச்சா சட்னி வச்சா உப்பும் இல்லை உரப்பும் இல்லை. ஒரு மனுஷனுக்கு கோவம் வருமா வராதா? இழுத்து அடிக்க போனேன். ஏன்? கொரோனா டைம், லாக்டவுன் போட்டான், பஸ்ஸு ஓடலை. இவ கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போக முடியாது. அப்போ தான் ஆம்பளைக்கே தைரியம் வரும். தைரியத்தை வர வச்சுட்டு விட்டேன். இவளே போனாலும் அவங்க இங்கேருந்து கிளம்பி வர முடியாது. ஓரமாக உட்காந்து ஃபோனில் அழுதுகிட்டு இருந்தா. சரி அவள் அம்மாட்ட தான் அழுகிறா, அந்த அம்மாவும் கூறத்தம்மா வந்து சேராது அப்படின்னு தைரியமாக இருந்தேன். ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு வேன் வந்து நின்றான். தண்டனு முண்டனுமா 4 பேர் இறங்கினான். யாரா மகாராஜா அப்படின்னா நான் தான் அப்படின்னு. சாம்பாரில் உப்பு இல்லை உரப்பு இல்லை புளிப்பு இல்லைன்னு சொன்னியா? ஆமாம் சார், உனக்கு எந்த ருசியும் தெரியல, கொரோனா இருக்குன்னு வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டாங்கயா. 14 நாள் உளுந்த வடை கொடுத்தான், உளுந்த கஞ்சி கொடுத்தான், அவிச்ச முட்டை கொடுத்தான், அங்கேயே வச்சுட்டாயா. அப்போ இது எப்படிங்க இனிக்கும் பொங்கலாக இருக்கு? கடைசி வரைக்கும் இத்து போன செங்கலானே தெரிய வேண்டியதுதான் நாங்கள். ஏன்னா வாழ்க்கையில் இன்னைக்கு மனுஷன் சந்தோஷமா இல்லை. என் சொந்த சித்தப்பா சேலத்தில் இருக்கார். என்னம்மா இருக்காருங்க. ஏங்க சொல்றேன், லாக்டவுன் காலம் அதுக்காக சொல்றேன். அதான் போன லாக்டவுன்ல சித்தப்பா கம்பெனியை மூடிட்டு ஊருக்கு வந்துட்டார். அதான் பார்த்தேன். வந்த சித்தப்பா இந்த கொரோனா வந்த புதுசுல கபசுர குடிநீர் குடிச்சா கொரோனா வராதுன்னு சொன்னாங்கல்ல. எங்க ஊர் கிராமங்க 110 குடும்பம் இருக்கும். கரெக்டாக இருந்தாலும் 4 மணிக்கு அடுப்பை பற்ற வச்சார். கபசுர குடிநீர் இவரே காய்ச்சுவார். 110 குடும்பம் இருக்கும். 50 குடும்பத்துக்கு மட்டும் கொண்டே கொடுப்பார், வந்து படுத்துக்குருவார். நான் கேட்டேன், சித்தப்பா கொரோனாவில் திருந்திட்டேன், 110 பேருக்கும் கொடுக்கப்படாதா, 50 குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்குறேன்னு கேட்டேன். சொன்னால் பாருங்க ஒரு பாயிண்ட், இந்த 50 பேரும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்காங்க, செத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படி சொல்லியே கொடுத்துட்டு வந்தான் என் சித்தப்பேன். நான் ரொம்ப தாராளமான ஆள். அப்படியா? போன தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன். பாத யாத்திரை திண்டுக்கல் வழியா நடந்து போனோம். தேவகோட்டையிலேருந்து போய் இப்படி உண்டியல் போடுறதுக்கு காசை எடுத்து வெறும் 2000 ரூபா தலா வந்துச்சு. நம்ம முருகனுக்கா 2000 போகிறதுன்னு உள்ள அமைக்கப்பட்டு பழைய 50 ரூபா ஒன்று பஞ்சர் ஓட்டுனது இருந்துச்சு. இதை எடுத்து இப்படி போட போனேன். பின்னாடி உள்ளவன் என்னை சுரண்டுனான். என்னடா அப்படின்னு அவன் கொஞ்சம் காசை கொடுத்து போட சொன்னான். போட்டு விட்டு சொன்னேன், நீனும் நடந்து வந்தேன் நானும் நடந்து வந்தேன், அவன் போட்டா தாண்டா புண்ணியம் சேரும் அப்படின்னு அவன் சொன்னான். உன் காசு தான் கீழே விழுந்துருச்சு, எடுத்து கொடுத்தோம்னா ஐயா. எல்லாரும் பழனிக்கு தானே பாத யாத்திரை போவாங்க. நான் ஒருத்தன் தான் பழனிலேருந்து எங்கள் ஊருக்கு வந்து பாத யாத்திரை வந்து சேர்ந்தாள். ரிட்டர்ன் வந்ததே நான் தான். அது ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறேன், உண்மையில் இனிக்கும் பொங்கல்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னே. என் தம்பி நான் படிக்க வச்சேன் சார், உங்கள் மதுரையில் தான் வீடு கட்டியிருக்கான். அப்படியா? அருமையான வீடு கட்டியிருக்கான். 1.5 கோடிக்கு வீடு கட்டியிருக்கான். ஏயா வகுத்து கிளப்புறீங்க? நாங்கள் ஊரா போய் பேசுகிறோம், இன்னும் ஒரு குடிசை கூட மாற்ற முடியாமல் இருக்கோம். அதுதான் 1.5 கோடிக்கு வீடு கட்டியிருக்கான். கட்டினவன் அந்த நன்றி விசுவாசத்தோட என்கிட்ட வந்து இந்த இன்விடேஷனை கொடுத்து, என் பொண்டாட்டிக்கு பட்டு சேலை ஜாக்கெட்டு, எனக்கு பட்டு வேட்டி சட்டி, என் பிள்ளைகளுக்கான ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பழத்தோடு வச்சு கொடுத்து காலில் விழுந்து கும்பிட்டான். அண்ணே நீ தான் படிக்க வச்ச, இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், 1.5 கோடிக்கு வீடு கட்டியிருக்கேன், நீ தான் ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கணும் அப்படின்னா. நானும் குடும்பத்தோடு கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன். போய் தாங்க நிப்பாட்டி வண்டியை விட்டு இறங்கி வீட்டை பார்த்தால லாவில் விட்டால் ஒரு குத்து, கட்டியிருக்காம்பார் வீடு அப்படின்னா. அப்போவே எனக்கு உயிரை கொலையே ஆடிடுச்சு. 2வது பாடின்னு உன்னோட பிறந்தவன் தானே அப்படின்னா. அப்போவே எனக்கு பாதி கலண்டுருச்சு. ஆமாண்ணே, என் தம்பி குடும்பத்தோடு நின்று அவன் குடும்பத்தோடு நின்று வரவேற்கிறான், வாங்க வாங்கன்னா. போன உடனே இப்போ கேட்டா, கொழுந்தனாரே இந்த நிலை வச்சுருக்கீங்களே நிலக்கதவு, இது என்ன விலை பெறும் அப்படின்னா. அவன் சொன்னான் 7 லட்சம் அப்படின்னா. என் பொண்டாட்டி 7 லட்சமா அப்படின்னா. வாயை சுருக்கடி வீடு இடிஞ்சிட போதும் அப்படின்னு. என்ன மரம்னா தேக்கு மரம்னு அவன் சொன்னான். எல்லாரும் அன்றைக்கி தான் வீடு குடி போகிறாங்க, குடி நுழையிறாங்க. இவன் கேட்குறா, எங்க தேக்கு மரமாமுங்க, இதெல்லாம் பிரித்து விற்றோம்னா என்ன விலைக்கு போகும்? ஏண்டா வீடு குடி போகிற அன்றைக்கி அதை பிரித்து விற்கிற பற்றி பேச, அந்த குடும்பத்தில் மனுஷன் குடியிருக்கலாமா? இது இனிக்கும் பொங்கலா இத்து போன செங்கலாம்? என் கேள்வி அதுதான். ஏன்னா வாழ்க்கையில் இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சுங்க. ஒரு காலத்தில் ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க போகிறோம்னா ஒரு டூர் அண்ட் டாக்கீஸ் கொட்டகை தான் இருக்கும், மணலாக குமிச்சு போட்டிருப்பாங்க. அந்த மணலில் இடையில ஒரு செவ்வறு தான் இருக்கும், இங்கிட்டு லேடிஸ் இருப்பாங்க, இங்கிட்டு ஜென்ஸ் இருப்பாங்க. நம்மால் போன உடனே மணலை குமிச்சு மேலே ஏறி உட்காந்துருவான். பின்னாடி வரவனுக்கு மறைக்கும். தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அதை இறக்கி இவன் ஏற்றிக்கிட்டு அவனை கீழே இறக்கிடுவான். அதுவும் உட்காரவன் சும்மா உட்கார மாட்டான், அவன் அத்தம்மா வந்திருக்கான்னு எட்டி பார்ப்பான். ஒரு சின்ன கல்லை எடுத்து அந்த புல்லை மேலே போட்டு இவன் உட்காந்துக்குவான். பின்னாடி இருக்கவன் யார் மேலே போட்டான்னு எட்டி பார்ப்பான், ஊரே அவனை கட்டி வச்சு உதப்பாங்க. இது அப்போ
இப்போ நீங்கள் தேட்டருக்கு படம் பார்க்க போகிறதெல்லாம் பெருசு இல்லை. இந்த படம் போட்டு 1/4 மணி நேரம் லேட்டாக கொஞ்சம் பேர் பின்னாடி வருவாங்க பாருங்க, அவங்கள மட்டும் தேட்டரில் கவனித்து பாருங்களேன். படி இல்லாத இடத்துல எல்லாம் படி மாதிரியே காலை தூக்கி தூக்கி வச்சு வருவாங்க. கரெக்டாக அந்த படி இருக்க இடத்துல காலை வைக்க தெரியாமல் வச்சு ஊட்டி உப்புற அடித்து மொந்துன்னு விழுந்து அன்னைக்கு ஒருத்தன் என் மூக்கை பிடிச்சிக்கிட்டு கேட்குறாங்க, ஆளா இருக்கு ஏன்டா மூக்கு இருந்தால் ஆள் இருக்க மாட்டான். இந்த வாழ்க்கை எப்படிங்க இனிக்கும் பொங்கலாக இருக்கு. கவர்மெண்ட் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, வண்டி ஓட்டுறவனுக்கு ஹெல்மெட் போடணுமா, பின்னாடி உட்காந்துருக்க பொண்டாட்டி ஹெல்மெட் போடணுமா. எங்கள் ஊரில் ஒருத்தன்ட்டு ஒரு ஹெல்மெட் தான் இருந்துச்சு. இவன் பொண்டாட்டி தலையில் மாட்டி விட்டுட்டு இவனுக்கு ஹெல்மெட் இல்லை. வீட்டில் இருந்த பழைய அலுமினிய குண்டவனை எடுத்து அதில் கருப்பு பெயிண்ட் அடித்து பொண்டாட்டி கையில் கொடுத்து போலீஸ் வந்தால் மாட்டி விட்டுன்னு வண்டியை ஓட்டிக்கிட்டே போயிருக்கான். கரெக்டாக போலீஸ் வந்தவுடனே நிப்பாட்றா அப்படின்ட்டு இருக்காரு. என்னடா ஹெல்மெட்டை வச்சுக்கிட்டே போடாமல் ஒரு இந்த அம்மா சொல்லியிருக்கா, அலுமினியம் குண்டான் சார், நாங்கள் கருப்பு பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம். 200 ரூபா ஃபைன் போட்டிருக்காரு. ஃபைனை கட்டிட்டு கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போய் விட்டுருக்கான் ஒரு அறை. ஏன்டி போலீஸ் வந்தால் மாட்டி விட சொன்னால் அப்படி பண்ணிட்டு இருக்கா. இப்போ சொல்லியிருக்கா, நீன்னு சொன்னது தானே நான் செஞ்சு, நீ என்ன சொன்ன, போலீஸ் வந்தால் மாட்டி விட்டுரு, போலீஸ் வந்தால் மாட்டி விட்டுன்னு சொன்னியா, நான் கரெக்டாக மாட்டி விட்டுனாலேயான்னு சொல்லியிருக்கா. இவன் இந்த மாட்டி விட சொல்லியிருக்கா, இந்த அம்மா இந்த மாட்டி விட நினச்சிக்கிட்டே இருந்திருக்கு. இது எப்படி இனிக்கும் பொங்கலாக இருக்கும்னு தான் நாங்கள் கேட்குறோம். என் மனைவிலாம் சார் பால் பலகாரம் சுட்டோன்னா 7 நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம். எத்தனை மனைவி தான் வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? ஒரு மனைவி தான் அங்கே ஓயாம சொல்கிறேன் நான். ஒண்ணுதான். அப்போ ஒரு அந்த ஜோக்கு ஒரு மனைவி சொன்னீங்களே, அதே பொண்டாட்டி தான். இந்த பொண்டாட்டின்னு என்ன சொல்லிக்கிறேன், என் பொண்டாட்டி பால் பலகாரம் சுட்டான்னா 7 நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம். ஐயோ அப்பா, அவ்வளோ ருசின்னு நினைக்காதீங்க. பாலும் பலகாரம் ஒன்று சேரவே 6 நாள் ஆகும். நாங்கள் 7ஆவது நாள் சாப்பிடுவோம். அலுவா கிண்டுனா 1 மாதத்துக்கு வச்சு சாப்பிடுவோம். அது எப்படியே சட்டியை விட்டு எடுக்கவே 29 நாள் ஆகும். இது என்ன, அதுக்கு பேசாம பசையை கிண்டிருக்கலாம். அதான் கிண்டிருக்கலாம் அவ. அதுவும் இந்த தீபாவளிக்கு என் பொண்டாட்டி முறுக்கு சுட்டா பாருங்க. நாங்கள் செட்டிநாடு இல்லை, தமிழ்நாட்டில் யாருமே அப்படி சுட முடியாது. நைட்டு 1 மணிக்கு முறுக்கு கட்டையில் மாவை வச்சுக்கிட்டு என்னைய பார்த்து ஏங்குறேன் நான் ஓரமாக தூங்குறேன், அமுக்குறேன் முறுக்கு வல்ல அப்படின்னா நான் சொன்னேன், அடியே எங்கள் அம்மாவை நினச்சிக்கிட்டு அமுக்கடின்னு பாருங்க, சொல்லி வாய் மூடலை 20 முறுக்கு வதக்கட்டின்னு வந்து விழுந்து கிடக்குதியா. ஆனால் என் மையன் ரோசக்காரன் கோவக்காரன் படு சுட்டி என்ன விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்தாலும் மறுநாள் சுக்குநூறாக உடச்சி போடுவான். இப்போ 3 மாதமாக ஒரு விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்துருக்காங்க, இன்னும் உடைக்காமல் விளையாடுறாங்க. அவள் சுட்ட முறுக்கு தான் இன்னும் உடைக்க முடியலையா. என்னைக்காவது ஒரு மனுஷன் நிம்மதியாக வெளியில் போயிட்டு வர முடியாது. ஒரு காலத்தில் ரோட்டில் போவோம், ஆக்சிடென்ட் ஆயிரும். ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவன் பார்த்த வேலையை விட்டுருவான் தெரியுமா. அவன் பார்த்த வேலையை விட்டுட்டு ஐயோ யார் பெற்ற பிள்ளையோ அவங்க குலசாமி வைக்க முடியும், யார் பெற்ற பிள்ளையோ பொழைச்சி போகணும் அப்படிம்பாங்க. இன்றைக்கி அப்படியா, நிமிஷத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. நைட்டு சாப்பாடெல்லாம் இப்படி வாயில் வைக்க போகலாம், ஒய்யா. இப்போ என்ன நினைக்கிறான், நம்மளை என்னைக்கு ஏற்றுவாங்களோ. வாழ்க்கை மாறி போச்சா இல்லையா. வாழ்க்கை முறை என்பது இனிக்கும் பொங்கல் அல்ல, இத்து போன செங்கலே என்று நீங்கள் தீர்ப்பு தர வேண்டும். நீங்கள் ஒரு செங்கல் போல் இருக்கிறீர்கள், இனிக்கும் பொங்கலை நம்ப வேண்டாம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையான பேச்சு, வேகமான பேச்சு. அந்த வருஷத்தில் அந்த உற்சாகம் இருக்கணும். பேசுகிற ஆளை பார்த்தா நம்மளுக்கு உற்சாகம் வரும். அந்த வகையில் ரொம்ப சடன்னு இன்னும் ஒரு மணி நேரம் கூட பேசுவார். நம்ம அடுத்த ஆள் இருக்காங்க இல்லையா, அவங்க மயக்கப்பட்டு மல்லாக்கு விழுந்துருவாங்க. அதனால தான் குறைவாக முடிச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு ஆற்றல் மிகுந்தவர், பெரிய பாராட்டு சொன்னார் பாருங்க. செங்கல்லாங்க ஒரு தேட்டருக்குள்ளே போய் நம்மளை என்ன பாடுபடுத்துகிறான், காலை முழிக்க கையை முழுக்க மூக்கை பிடிச்சிட்டு ஆள் இருக்கானு கேட்குறானே. இன்னும் சிலர் பாருங்க, ஒருத்தன் நான் கடவுள் படத்துக்கு இப்போ போனவன், ஹீரோ ஆரியா, அவன் ஹீரோ தான் ஆரியா, யோ கதாநாயகி ஆரியா பக்கத்து இவன் ஆரியா, யோ ஹீரோ ஆரியா, அவன் தான் ஆரியா, வெட்டி குத்தி சண்டை. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சின்ன சந்தோஷமாக இருக்குன்ற போகிற இடம் திரையரங்கு. அங்கே தான் ஜாதி மதம் பேதம் இல்லாமல் எல்லாம் உட்காந்து கைதட்டி, கோயிலுக்குள்ளே இவங்க போகக்கூடாது அவங்க போகக்கூடாது. அந்த இடத்துல எவ்வளோ டென்ஷன். இப்போ இல்லை, அப்போ இருந்தே. அப்போ பழைய படம் எம்ஜிஆர் படம் ஓடுது, பக்கத்தில் ஒருத்தன் பாடுறா, அந்த பாலத்தில் எம்ஜிஆர் வருவார், குதிரை மிரண்டு ஆற்றுல விழுந்தார், 100 ரூபா பந்தேன், இவனு 100 ரூபா, அதெல்லாம் விழமாட்டார். படம் போட்டாச்சு, வந்தார், விழுந்துட்டார். கொண்டாடா 100 ரூபாயை எப்படா அப்படி கரெக்டாக சொன்னேன், ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துட்டேன்டா. அவன் சொன்னேன், நானும் ஏற்கனவே பார்த்துட்டேன்டா, அப்புறம் விழமாட்டான்னு சொன்னேன். நேற்று விழுந்துட்டேன், இன்றைக்கி சுதானமாக போயிடுவார்னு பார்த்தேன், இன்றைக்கி விழுந்துட்டாரு. அப்போ ஒரு போகிற இடத்துல கூட மகிழ்ச்சியாக இருக்கிற இடத்துல கூட எங்களுக்கு எவ்வளோ சிக்கல் இருக்குங்க. வாழ்க்கை செங்கல் தான் அப்படின்னு அழகாக நிறைவு செஞ்சுருக்காரு.